ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாதினி சமையல். இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிற ரெசிபி உருளை பட்டாணி குருமா. வீட்டிலேயே அம்மா கையில் செய்கிற குருமாவை சாப்பிடும்போது வர நிம்மதி, அந்த வாசனை, அந்த டேஸ்டோடையே வீட்லேயே இருக்க கொஞ்சம் பொருளை மட்டுமே வச்சு பண்ண போகிறோம். சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இடியாப்பம் எது சேர்த்தாலும் செம்மையாக செட் ஆகும். நம்ம வீட்டு டேஸ்ட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல குருமாக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் சமையல் நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாக்கு தேவையானதை எடுத்து வச்சிருக்கேன். இதுல உருளைக்கிழங்க ஒரு விசில் வச்சு வேக விட்டுட்டு அதோட தோலை எடுத்துட்டு நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் உருளைக்கிழங்குக்கு 3/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த உருளை பட்டாணி குருமாவுக்கு பச்சை பட்டாணியோட பண்ணாதான் நல்லா இருக்கும். நீங்க பச்சை பட்டாணி தான் போடணும்னு இல்லை, பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணியை கூட எடுத்து ஒரு 7 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி காஞ்ச பட்டாணி எடுக்கிறீங்கன்னா உருளைக்கிழங்கு போடாம இந்த மெத்தட்லயே பண்ணுங்க, இன்னும் குருமா சூப்பரா இருக்கும். குருமா பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல குழம்புக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இந்த குழம்புல தேங்காய் அரைச்சி ஊத்த போறதுனால கொஞ்சமா தான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். தேங்காயும் நமக்கு கொஞ்சம் எண்ணெய் விடும்ல, அதனாலதான் எண்ணெயை கம்மியா சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப தாளிப்புக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். சோம்பை இப்ப பொரிய விட்டுருங்க. சோம்பு பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை இலைய சேர்த்துக்கலாம். தாளிப்பு பண்ணும்போது ஃப்ளேமை எப்பயுமே லோலையே வச்சு தாளிச்சு விடுங்க. அப்போதான் போட்ட பொருள் எல்லாமே நமக்கு தீஞ்சிராம இருக்கும். நான் 1 கப் உருளைக்கிழங்குக்கும் 3/4 கப் பட்டாணிக்கும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதில் பெரிய வெங்காயம் தான் போடணும்னு இல்லை, இதில் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டில் நீங்கள் எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம்லாம் சேர்த்தோன்னா குருமாக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு சேர்த்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. குருமாக்கு வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வர மாதிரி மட்டும் வதக்கி விடுங்க. வெங்காயத்தை ஓரளவுக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கி விட்டுருக்கேன். இப்போ வெங்காயத்து கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாவோ இல்லைனா இடிச்சோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை இடித்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வெங்காயத்தோடு சேர்ந்து ஓரளவுக்கு செவந்து வரும். அப்படி வந்தாலே போதும், நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பெருசாக தெரியாது. இந்த மாதிரி ஓரளவுக்கு செவந்து வரும் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே. இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துக்கோங்க. குருமாவை பொறுத்த வரைக்கும் 2 வெங்காயம் சேர்த்திங்கன்னா 2 தக்காளி வெங்காயத்துக்கு ஈக்குவலாக எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் குழம்புல புளிப்பை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக 2 வெங்காயத்துக்கு ஒரு பெரிய தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருந்தேன், அதை தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி புளிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா மட்டும் நான் சேர்த்துருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனால் தக்காளி ரொம்ப சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியை நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. குருமாக்கு தக்காளி எப்பவுமே நல்லா மசிஞ்சு இருக்கணும், அப்போதான் குழம்புக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி தக்காளி நல்லா குழஞ்சி வரும், இந்த அளவுக்கு வரணும். இப்போ ஃப்ளேமை லோவில் வச்சிருங்க. முன்னாடியே எடுத்து வச்ச பட்டாணியை சேர்த்துக்கோங்க. நான் பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருந்தனால இப்போ சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணியை வேக வச்சு எடுத்துருந்தீங்கன்னா அதை கடைசியாக சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணினால தான் அது வேகிறதுக்காக நான் முன்னாடியே சேர்த்துருக்கேன். இது கூடவே வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துருங்க. நான் 1 விசில் மட்டும்தான் வச்சு வேக வச்சிருந்தேன் உருளைக்கிழங்க. அப்போதான் உருளைக்கிழங்கு குழம்போட ரொம்ப கரைஞ்சிராம இருக்கும். குருமா எப்பயுமே கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்காக நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரம் வேணும்னா மட்டும் நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து எல்லா மசால் பொடியையும் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். எப்பயுமே மிளகாத்தூள் சேர்த்துட்டு மல்லித்தூள் சேர்க்குறீங்கன்னா மல்லித்தூளை மிளகாத்தூளை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூளை அதிகமாக சேர்த்துருந்தா கூட காரத்தை மல்லித்தூள் பேலன்ஸ் பண்ணிடும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை சேர்த்திருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கடைசியாக உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டா வேணும்னா சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் லோவில் தான் இருக்குது. இப்போ மீடியமில் வச்சுட்டு சேர்த்த எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். நான் இதில் சொல்லியிருக்கேன் மசால் பொடி எல்லாமே நான் எவ்வளோ எடுத்துருக்கனோ காய்கறி அந்த அளவுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எடுக்கிற காய்கறியை பொறுத்து மசாலாவை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணியை நான் சூடு பண்ணிவிட்டு ஆற விட்டு வச்சுருந்தேன், அந்த தண்ணியை தான் இப்போ சேர்த்துருக்கேன். அதே மாதிரி காய்கறி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்ப கொதிக்க விட்டுட்டு குழம்பு கொதிச்சு வரதுக்குள்ள தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயை முன்னாடியே எடுத்து வச்சிருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். தேங்காய் கூடவே ஊற வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பருப்பை ஊற வச்ச தண்ணியுமே சேர்த்து ஊற்றிருக்கேன். எப்படி நம்ம தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறோம். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக கசகசா இருந்தால் கூட ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. எனக்கு இங்கே கசகசா கிடைக்காது, அதனால முந்திரி பருப்பை மட்டும் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா இது ரெண்டையுமே கூட ஒன்றாவே ஊற வச்சுட்டு சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சோம்பு ஏற்கனவே தாளிப்புலையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன், அதனால அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் சோம்பு சேர்த்துருக்கேன். இந்த குருமாக்கு கரம் மசாலா பொடி ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டால் நல்லாயிருக்கும். நான் இதில் கரம் மசாலா பொடியாக போடாமல்
ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை அரைக்கிறதுக்கு பதிலாக கரம் மசாலா பொடியை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றிருக்கனால தண்ணி எதுவுமே சேர்க்காம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு குறப்பாக இல்லாமல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அப்போ தான் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கொதிக்க விடும்போது கரெக்டான குருமா பக்குவம் வரும். இப்போது அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ குழம்ப ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. 2-3 நிமிஷத்துக்காவது நம்ம நல்லா கொதிக்க விட்டால் தான் அதில் நம்ம சேர்த்து இந்த பொருளோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். குழம்ப ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டாச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டி கெட்டியாக வந்திருக்கு. இப்போ கடைசியாக உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு மட்டும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை பொடியாக நறுக்கி தூவி விட்டுட்டு இறக்கிடுங்க. நல்லா சூடாக இருக்கிற இந்த சூப்பரான உருளை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. சாதம், சப்பாத்தி அப்படி இல்லைன்னா பூரி இருந்தால் கூட சுட சுட ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். இந்த உருளை பட்டாணி குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி ஹோம் ஸ்டைல் ரெசிபிஸ் வேணும்னா என்னோட சனாத்தினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.